ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதும் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டார். இந்நிலையில் அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் மது விற்பனையை தனியார்மயமாக்க உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தலைமை செயலகத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: தமிழக அரசின் கீழ் உள்ள டாஸ்மாக் நிறுவனம் வழியே தமிழகம் முழுதும் மது விற்பனை செய்யப்படுகிறது. மாதம் சராசரியாக 50 லட்சம் பெட்டி மது வகைகள், 35 லட்சம் பெட்டி பீர் வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. எந்த மது அதிகமாக விற்பனையாகிறதோ அந்த மதுவை டாஸ்மாக் நிறுவனம் அதிகமாக கொள்முதல் செய்யும் நடைமுறை உள்ளது. இதனால் மது உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் நிறுவனத்தில் தயாராகும் மதுவை அதிகமாக விற்பனை செய்ய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுத்து கவுண்டர் சேல்ஸ் செய்ய வைத்து கொள்முதலை அதிகப்படுத்துகின்றனர். டாஸ்மாகை பொறுத்தவரை மது உற்பத்தி முதல் விற்பனை செய்யும் வரை எல்லா படிநிலையிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. இதை சரி செய்வது சாதாரண விஷயமில்லை. எனவே அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் மது விற்பனையை தனியார்மயமாக்க அரசு கொள்கை முடிவு எடுக்க தயாராகியுள்ளது. அதற்கான முதற்கட்ட பேச்சு சமீபத்தில் நடந்தது. இதில் டாஸ்மாக், உள்துறை, நிதித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வை உள்ளிட்ட துறை அதிகாரிகள், முதல்வர் அலுவலக அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 5 முன்னெடுப்புகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மது உற்பத்தியில் 11 நிறுவனங்கள், பீர் உற்பத்தியில் 5 நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சிண்டிகேட்டை உடைத்து பெரிய சந்தையை உருவாக்க வேண்டும். பல மாநிலங்கள் நாடுகளின் மதுவை உள்ளே கொண்டு வர வேண்டும். வரி குறைப்பு செய்ய வேண்டும். போலி மதுவை ஒழிக்க வேண்டும். கொள்முதல் முதல் விற்பனை வரை ஊழலை ஒழித்து அதை முறையாக கண்காணித்தாலே அரசுக்கு கெட்ட பெயர் இல்லாமல் வருவாய் அதிகரிக்கும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மது விற்பனையை தனியார்மயமாக்குவதால் அரசின் மீது அதிருப்தி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை சரிசெய்ய மதுவை அரசு விற்பது சரியாக இருக்காது என முதல்வர் விஜய் பேச வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் கூட்டத்தில் இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முதல்வருடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர்.